ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹரி மோட்டார்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோம்னா மாருதி 800 MP5 இன்ஜின். இதுக்கு என்னென்னா வாட்டர் பம்பு லீக்குன்னு வந்துச்சு. வாட்டர் பம்பும் கூடவே சேர்த்து டைமிங் பெல்ட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படி பார்த்திங்கனாலும் தெரியும். முதல்ல எம்ஆர் ஷீட்டை போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இன்னும் நமக்கு அந்த பேக்கிங் அதில் எப்படி ஒட்டி போய் இருந்துச்சுன்னா நமக்கு அது மூலமாக நமக்கு தண்ணி லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது நம்ம ரிட்டன் மாட்டினாலுமே பாருங்கள், நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வாங்கியிருக்க புது பொருளை பார்ப்போம். இதான் வாட்டர் பம்பு, டிவிஎஸ் பம்பு தான் நல்லாயிருக்கும். டிவிஎஸ் பம்பு கவரில் உள்ள இன்னொரு வெளில வர மாட்டேங்குது. இதை நம்ம வாங்கியிருக்க புது வாட்டர் பம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு காரை பொறுத்த வரைக்கும் 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். வாட்டர் பம்பு பொறுத்த வரைக்கும் சரியான அளவுக்கு, அதாவது நம்ம கரெக்டான கிலோமீட்டரில் கூலாண்ட் ஆயில் மாற்றிடணும். இது நமக்கு வாட்டர் பம்ப் பேக்கிங் போட்டு தான் மாட்டணும். நமக்கு அதில் வரக்கூடிய அந்த அனபாண்டு பேஸ்ட்லாம் ப்ராப்பராக தடவை எடுத்தால் கரெக்டாக மாட்டணும். நமக்கு அதில் உள்ள எம்ஆர்பி ரேட்டு ஓம்னிக்கு மாருதி 800லாம் சேம் தான். இது நமக்கு கேட்ஸ் பெல்ட்டு, அதாவது கேட்ஸு கம்பெனி பேர். டைமிங் பெல்ட்டு கிட்டாவே நமக்கு வந்துடும். உள்ளே இருக்குல்ல டைமிங் பெல்ட்டு, டென்ஷனர் பேரிங். டைமிங் பெல்ட்டுமே அதே மாதிரி நமக்கு 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஓடும். 80 to 1,00,000 வரைக்கும் ஓடும். ஓகே, இது நமக்கு டென்ஷனர் பேரிங்கும் போயிடுச்சு. சவுண்டு கரகரன்னு சவுண்டு வந்துச்சு. அதனால் டென்ஷனர் பேரிங்கும் சேர்த்து கையோடு சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். வாட்டர் பம்பு டைமிங் பெல்ட்டு கிட்ட எடுத்து வச்சாச்சு. பேஸ்ட் வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம இந்த வாங்கின பில்லு. இது நமக்கு பழைய வாட்டர் பம்பு. என்னென்னா எடுக்கச்சிலேயே ரொம்ப டேமேஜ் ஆகி தான் வந்துச்சு. ரொம்ப ரஸ்ட்டு பிடிச்சி போய் ரொம்ப டேமேஜ் ஆகி தான் தட்டி தான் எடுத்தோம். அதிலே டேமேஜ் ஆகி வந்துடுச்சு. வேறுங்க எத்தனை பீஸாக உடஞ்சிருக்குன்ட்டு. அப்புறமா ரேடியேட்டர் நமக்கு ரொம்ப டஸ்ட்டு, அதாவது அடைச்சி போயிருந்துச்சு. இதனால் கூட நமக்கு டெம்பரேச்சர் ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கையோட, அதான் நம்ம வாட்டரில் என்ன பார்த்தோம்னா கையோட என்னென்ன பொருள்லாம் லீக் ஆகுதோ எல்லாத்தையும் கையோட சேஞ்ச் பண்ணி விட்டுறணும். நமக்கு ரேடியேட்டர் இது நமக்கு க்ளீன் பண்ணி தான் போட போகிறோம். உள்ள ஹோல்குள்ளே ஸ்ப்ரிங் வரும். அதனால் நமக்கு அது உள்ள டஸ்ட் அடைச்சி போயிருக்கும். அதனால் க்ளீன் பண்ணி போட்டுருவோம். இப்போ நம்ம வாட்டர் பம்பு மாட்ட போகிறோம். அனபாண்டு பேஸ்ட் இதில் வச்சு பேக்கிங் வச்சாச்சு. இப்போ வாட்டர் பம்பு மாட்டுறோம். இதுக்கு நம்ம வாட்டர் பம்பு மொத்தம் 5 போல்ட் வரும். அந்த வண்டிக்கு 5 போல்ட் வரும். வாட்டர் பம்பு மாட்டுறோம். இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக அந்த 80,000 கிலோமீட்ரு 80 to 1,00,000 கிலோமீட்டருக்குள்ளே கரெக்டாக மாற்றினால் மட்டுமே தான் நமக்கு வண்டி கரெக்டாக காரை வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். இதுக்கு நமக்கு கிராங்க் புள்ளியில் அந்த கிராங்க் டைமிங் இதில் மார்க் இருக்குல்ல, அதுதான் நம்ம கிராங்க் புள்ளி டைமிங் மார்க்கு. இது நமக்கு அந்த பிளேட்டில் வரக்கூடிய கிராங்க் மார்க்கு. இன்னொன்று கிராங்க் மார்க்கு நம்ம நமக்கு அந்த ஃப்ளைவில் டீத்லேயும் நமக்கு பார்க்கலாம். கிராங்க் மார்க்கை ஃப்ளைவில்ல ஒரு டீ மார்க் ஒன்று உண்டு. அதுவும் சேமாக இருக்கணும். இப்போ நான் அடுத்து உங்களுக்கு அதை காமிச்சு தரேன். இது நமக்கு கேமில் உள்ள மார்க்கு. நம்ம கேம் வீல் மார்க்கு. இதுதான் நான் சொன்னோம்ல, அந்த ஃப்ளைவில் மார்க்கு. அதில் ஒரு டீ மார்க் ஒன்று வரும். அதுவும் அந்த ஏரோ மார்க்கும் கரெக்டாக இருக்கணும். நல்லா கவனிச்சிடுங்க. ஏன்னா இங்கே நமக்கு டைமிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கிராங்க் டைமிங் நமக்கு கரெக்டாக இருக்கும். கேம்ப் டைமிங் உங்களுக்கு நான் சொல்லியிருந்திருப்பேன். அந்த ஏரோ மார்க்கு, அந்த மத்தியில் உள்ள ஏரோ மார்க்கு, அந்த கீழே உள்ள ஏரோ மார்க் ரெண்டும் சேமாக இருக்கணும். அதில் உள்ள டாட் புள்ளியும் சேமாக இருக்கணும். இது நமக்கு கிராங்க்குள்ள
காற்று கீ காட்டுறது, இந்த காற்று மட்டும் மிஸ் ஆகக்கூடாது. கரெக்டாக எடுத்து இப்போ ஃபுல்லாக ஃபிட் பண்ணிடுவோம். கீ காற்று ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணியாச்சு. கீ காற்று ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, ஏன்னா அது கழட்டச்சில் கையோடு வந்துருச்சு, அதனால் அதை எடுத்தாச்சு. கேம் காற்று வரல, அதனால் அதை அப்படியே விட்டோம். கிராங்க் புள்ளி நம்ம இந்த வீலை மாட்டுச்சில் தலைகளை வச்சு மாட்டிடக்கூடாது, அதாவது பின்பக்கமாக வச்சு மாட்டிடக்கூடாது. இப்படி வச்சு மாட்டினோன்னா நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த ஹீட்டில் ஓடி ஃபயர் ஆகக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம எந்த தடத்தில் வைக்குமோ அந்த இடத்துல வச்சு கரெக்டாக வச்சு மாட்டிடணும். நம்ம கேம்பில் மாட்டி ஃபுல் டைட் வச்சாச்சு. கேம்பில் மார்க் டைமிங் மார்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். கேம்பில் டைமிங் பர்ஃபெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. கீழே நான் சொன்னோம்ல அந்த ஆயிரம் நமக்கு வாங்கின அந்த புது பெல்ட்டு, டைமிங் பெல்ட். இந்த லெட்ரு நம்ம வெளியில் வர மாதிரி தான் போடணும். உள்ள வர மாதிரி மாற்றி போட்டோம், டைமிங் மாதிரி வெளியில் வர மாதிரி போட்டுருவோம். போட்டாச்சு, பெல்ட்டு போட்டாச்சு. அப்புறம் டென்ஷனர் பேரிங் மாட்டிடுவோம். டென்ஷனர் பேரிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த உள்ள, அதாவது நமக்கு அந்த உள்ளுக்குள்ளே வரக்கூடிய அந்த போல்ட்டை லூஸ் பண்ணி வச்சுட்டு இந்த டென்ஷனரை அட்ஜஸ்ட் பண்ணி டைட் வச்சதுக்கப்புறம் நம்ம உள்ளதை டைட் வைக்கணும். ஏன்னா நமக்கு இந்த பேரிங் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். அந்த அதில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்கல்ல, அது நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ மாட்டிடுவோம், டென்ஷனர் பேரிங்கை மாட்டிடுவோம். போல்ட்டு கொஞ்சம் செட்டப் பண்ணது ஏற்றியாச்சு. டென்ஷனர் பேரிங் மாட்டி நம்ம அந்த அட்ஜஸ்டரை டைட் வைக்கிறோம். அட்ஜஸ்டரை டைட் வச்சு முடிச்சுட்டு தான் நமக்கு இந்த மத்தியில் உள்ள அந்த மத்தியில் உள்ள போல்ட்டை நம்ம டைட் வைக்கணும். எல்லாம் ப்ராப்பராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா வண்டியில் எந்த வேலைகளும் வைக்காது. அதாவது இந்த ஒரு சின்ன இது தண்ணி லீக்கு, இந்த தண்ணி லீக்கு நமக்கு என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட மாருதி 800 பொறுத்த வரைக்கும் 15 to 20,000 வரைக்கும் செலவெடுத்து வச்சிடும். ஹெட்லாம் போயிட்டு இன்ஜின்லாம் போயிட்டுனா அவ்வளோ வந்துடும். அதனால இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக கரெக்டாக மாற்றணும். கரெக்டாக அந்த 80,000 to 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் கரெக்டாக இந்த வாட்டர் பம்பு, டைமிங் பெல்ட்டு, டைமிங் பெல்ட், அட்ஜஸ்டர் பேரிங் இதெல்லாம் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். கரெக்டாக மாற்றிக்கிட்டு இருந்தோம்னா வண்டிகளும் கரெக்டாக வேலைகளை வைக்காமல் கரெக்டாக ஓடும். அதுவும் நம்மளை மாதிரி தானே. டைட் வச்சாச்சு. ஓகே, போதும். டைட் வச்சாச்சு. உள்ள போல்ட்டை டைட் வைக்கணும். எல்லாம் ஓகே. அட்ஜஸ்டர் இப்போ உள்ள போல்ட்டை டைட் வச்சுருக்கோம். ஃபைனலாக ராஜிட்டு போட்டு ஒரு செக்கப். ராஜிட்டு போட்டு 2 போல்ட்டு ஒரு செக்கப், பெட் ராஜிட்டை போட்டு. ஓகே, இப்போ ஒரு ரவுண்டு இன்ஜினை சுற்றி பார்க்கணும். அப்போ தான் இன்ஜின் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். இன்ஜின் கம்ப்ரெஷனில் எப்படி பார்க்கணும், பார்த்து கரெக்டாக டைமிங் இப்போ கரெக்டாக இருக்குது. நமக்கு ஃப்ளைவீலில் உள்ள டி மார்க் டைமிங் கரெக்டாக இருக்குது. கிராங்க்குரியது கேம்க்குரிய டைமிங்கும் கரெக்டாக இருக்குது. இன்ஜினை சுற்றி பார்க்குறோம். சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைமிங் கவர் அடைச்சிருவோம். ஃபைனலாக ஒரு மட்டும் சுற்றி பார்த்துட்டு
நம்ம காமனாக எல்லா கார்களுக்கும் பொருந்துறது தான். டைமிங் கவர், மேலே உள்ள கவர் அடைக்கும். எல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி தான் அடைக்கணும். சும்மா ஏனோ அடைச்சோன்னா அந்த தூசியுமே உள்ளே போய் உள்ளே நமக்கு அந்த பெல்ட்டில் பட்டு அதனால் கூட பெல்ட்டு ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேரிங் டென்ஷன் பேரிங்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணணும். போல்டு போட்டு மாட்டிடுவோம். 10 நம்பர் போல்டு மொத்தம் 6 போல்டு வரும். 6 போல்ட்லையும் போட்டு மாட்டிடுவோம். மாட்டியாச்சு. டைமிங் கவர் மாட்டியாச்சு. டைட் வைக்கணும். இன்ஜின் அவ்வளோ சுத்தமாக இருக்குது இந்த வண்டிக்கு. அதான் ஒன்று. இவ்வளோ தெளிவான இன்ஜினும் நம்ம சர்வீஸில் பார்த்து கிடையாது. இன்ஜின் அவ்வளோ தெளிவாக இருக்குது. இப்போது இன்ஜின் புள்ளியை மாட்ட போகிறோம். இன்ஜின் புள்ளிலேயே அந்த காற்று கீக்குரிய அந்த தடம் கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி நம்ம கரெக்டான அளவுக்கு ஃபிட் பண்ணணும். கரெக்டான அளவுக்கு ஃபிட் பண்ணி நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷேக் பண்ணி பார்த்துக்கணும். அட்ஜஸ்டாக தான் நட்டு. இப்போ நம்ம இன்ஜின் புள்ளி போல்ட்டை மாட்டிடுவோம். இன்ஜின் புள்ளி போல்ட்டை மாட்டி முடிஞ்சதாக கை வச்சு டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதிக்கு ரிங்ஸை வச்சு டைட் வச்சிடலாம். நமக்கு புள்ளியை டைட் வைக்கக்கூடிய லாக்கர் இதில் தான் நம்ம இந்த ஃப்ளைவில் நம்ம இந்த ஹோலில் தான் ஒரு மைனஸ் ஸ்க்ரூ வச்சு உள்ளே கொடுத்து லாக் பண்ணி பிடிச்சி அதுக்கப்புறம் இன்ஜின் புள்ளியை டைட் வைக்கணும். லாக் பண்ணியாச்சு. இப்போ இன்ஜின் புள்ளியை டைட் வைப்போம். குறிப்பிட்ட அளவுக்கு டார்க் வச்சு இன்ஜின் புள்ளி டைட் வச்சாச்சு. பைக் போட்டு டைட் வச்சாச்சு. ஓகே. என்ன அடுத்த பக்கம் வாட்டர் வீல் மாட்டதில் அந்த சிம்மு கரெக்டாக மாட்டிடணும். ஏன்னா இதான் நமக்கு கரெக்டான அந்த அலைனில் பெல்ட்டு ஓடக்கூடியது. சிம்மை மாட்டிடுவோம். மாட்டியாச்சு. நம்ம ரேடியேட்டர் க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே. நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு ரேடியேட்டரு. நம்ம அடுத்த ரேடியேட்டர் மாட்டுறோம். ரேடியேட்டர் ஃபிட் பண்ணியாச்சு. உள்ள ஓஸ் ரேடியேட்டர் மாட்டிகிட்ருக்கோம். மோட்டார்லாம் வச்சுருக்கவங்க எல்லாம் ப்ராப்பராக அந்தந்த சர்வீஸில் நீங்கள் எந்த மெக்கானிக்கிட்ட ஓடுறீங்களோ அங்கே விட்டு கரெக்டாக பார்த்துருங்க. அது கிலோமீட்டரில் இன்னும் பெரிய விளைவாயிரும். அது நமக்கு இது சாதாரணமாக மாருதி 800 ஸ்விஃப்ட்டுக்கு மாருதி ஸ்விஃப்ட்டு வெர்னா ஹோண்டாய் வெர்னா இதுக்கெல்லாம் வேலை வச்சிட்டுனா அமௌண்ட்டு ஜாஸ்தியாகவும் பார்த்துக்கிடுங்க. எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துட்டு வரணும். அப்படி இல்லைனாலும் அந்த மெக்கானிக் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
ஓகே. தண்ணி வாட்டர் எதுவும் லீக் எதுவும் இல்லை. மாருதி 800 ஒரு காலத்தில் இதுதான் நல்ல ஃபேமஸான காரு. மாருதி 800 சிட்டுக்குருவி. உங்களுக்கு டூ வீலரில் எக்ஸல் எப்படியோ, டிவிஎஸ் எக்ஸல் எப்படியோ அதே மாதிரி இந்த காரு பாருங்கள். டெம்பரேச்சர் ஏறி ஃபேன் ஓடிட்டுருக்கு. டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குது. கரெக்டாக அந்த மத்திக்குள்ளே இருக்கணும். டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குது, மத்தியில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சுது. வண்டி டெலிவரி ஆக போகுது. கார் வேலை முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான்